தமிழ்நாட்டில் ஒரு 5ல் ஒரு பகுதி தான் காஷ்மீர் இருக்கும். தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்போட ஒரு 5ல் ஒரு பகுதி தான் காஷ்மீர் இருக்கும். அந்த பகுதிக்கு அவ்வளோ இராணுவம், துணை இராணுவம், காவல்துறை இருக்குது. அப்படிங்கும்போது இவ்வளோ பாதுகாப்பு இருந்து கூட அந்த பஹல்காம் என்ற பகுதி, சுற்றுலா பகுதியில் வந்து யாரோ வராங்க, சொல்கிறாங்க, ஓடிறாங்க அப்படின்னு சொன்னால் இது நம்புற மாதிரியே இருக்குது. இந்த ஒரு படுபயங்கரமான படுகொலையில் கூட அரசியல் ஆதாயத்தை தேடுவதற்கு உண்டான வழிமுறைகளை பாஜக RSS முன்னெடுக்குதுன்னா அது எவ்வளோ ஒரு கொடூர சிந்தனையாக இருக்கும். குற்றவாளிகள் குற்றம் நடந்துச்சு, அந்த குற்றவாளிகளுக்கு கண்டுபிடிக்கிறது எப்படி, அவங்களை தண்டிக்கிறதுக்கு எப்படி, அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் எப்படி வழங்கணும், அந்த கணவனை இறந்து மனைவி வந்து அந்த நேரத்தில் ஒரு மன தளர்வு ஏற்பட்டு இருப்பான், அவங்களுக்கு உண்டான மருத்துவ ரீதியான என்ன வசதிகள் செய்யணும், அந்த வேலைகளில் பாஜக RSS இறங்குறதில்லை. மோடி அவர்கள் தான் சொல்றாரு, பயங்கரவாதிகளுக்கு வந்து கனவிலும் நினைத்து பார்க்காத கடும் தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அதிரடி நடவடிக்கைலாம் இந்திய அரசு மேற்கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தானே பார்க்க வேண்டிய தேவை. புல்வாமா தாக்குதலுக்கு என்ன பண்ணி இப்படி தான் சொல்லுங்க. அது ஒரு பையன் சொல்கிறான், பஹல்காம் சுற்றி கீழெல்லாம் வந்து பெரிய இராணுவ முகாம் இருக்குது, மேலே ஒருத்தர் கூட இல்லையே, என்ன காரணம் அப்படின்ட்டான். 19ஆம் தேதி பிரதமர் வந்து அங்கே வந்து போய் அந்த ட்ரெயினுடைய இது திறக்கிறதுக்காக வந்து திடீர் ரத்து பண்ணுறாரு. அது ரத்து பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்ன? வானிலை மோசமாக இல்லைன்றது தான் காரணமா, அல்லது பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்ற காரணத்துக்காக ரத்து பண்ணாரா? இல்லை, மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரவாதிகள் சொல்கிறாங்க அப்படின்னா இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு செய்திட்டமாக தானே பார்க்கப்படுது. இல்லை, அது மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறதுன்னா யார் சொன்னான்? தீவிரவாதி வந்து சொன்னதா ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க. அதுதான் இன்னொருத்தர் சொல்கிறாங்க, தீவிரவாதி யார் கண்ணிலையும் படலை அப்படின்றாங்க. இப்போ இந்த தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகளுடைய வீடெல்லாம் வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? சரியான நடவடிக்கைன்னு பார்க்குறீங்க? இல்லை, தீவிரவாதி இவங்க தான் சொல்லி அரசுக்கு தெரியற அளவுக்கு இருக்குன்னா அப்போ உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருந்து தாக்குதலுக்கு அனுமதிச்சாங்களா? இல்லை, ராஜா வந்து சொல்கிறாரு, இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலாம் இவ்வளோ இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதான் சொல்கிறேன், கொரோனா என்ற கொடி நோயையே வந்து முஸ்லீம்கள் தான் பரப்புனாங்கன்னு சொன்ன ராஜாவுக்கு வந்து இது என்னங்க பெருசாங்க? வெறும் வாயே மெல்லுவாங்க, கொஞ்சம் அவள் கடிச்சா. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்கிதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம். காஷ்மீரில் ஒரு பதட்டமான சூழல் வந்து நிலவி வருவது வந்து பார்க்கிறோம். தொடர்ந்து காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு பெரிய அட்டாக்கை வந்து தொடங்கியிருக்கு. பாகிஸ்தானும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டு வான்பகுதியில் வந்து இந்திய விமானங்கள் வந்து செல்வதற்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்கிறோங்கிறாங்க, அவங்க சிம்லா ஒப்பந்தத்தையே ரத்து செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது புதுசு இல்லை குகன். அதாவது இந்த வாகா எல்லையை மூடுறதோ, இந்திய தூதரை திருப்பி அனுப்புறதோ, அதேமாதிரி பாகிஸ்தான் தூதரகத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களை அங்கேருந்து திருப்பி அனுப்புறதோ, இது வந்து காலங்காலமாக நடந்துட்டு வருது. இது 100 தடவை கிட்ட நடந்திருக்கும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து சொல்கிறேன். ஒவ்வொரு முறை இது போன்ற பிரச்சனைகள் போது இவங்க கையாளக்கூடிய விதம் வந்து அதுதான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இதுதான் முதல் முறைன்னு சொன்னால் என்னடா ஒரு வித்தியாசமாக இருக்குது, அதனால் வேறு ஏதோ ஒரு நடவடிக்கை இந்திய அரசு எடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதே புல்வாமா தாக்குதலில் கூட இதேமாரி நடவடிக்கைகள் தான் எடுக்கப்பட்டது. நீங்களும் பார்த்துருக்கீங்க, நம்ம ரொம்ப 2019 நடந்தது. இப்போ அதே தான் இப்போது நடக்குது, அதேமாரி ஒரு கொந்தளிப்பு தான். பட் இந்த வாட்டி வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது கொலை செய்தவங்க வந்து கொல்லப்பட்டவங்களை வந்து முஸ்லீமா இந்துவான்னு கேட்டு கொண்டாங்கன்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கட்டமைக்குது பாஜக. எப்படின்னு சொன்னால், கொரோனா காலத்தில் வந்து முஸ்லீம்கள் தான் கொரோனாவை இறக்குமதி செஞ்ச மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்களா, அதேமாரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. ஆனால் பெரும்பாலும் ஊடகங்களில் வந்து அந்த வீடியோக்கள் வந்து வீடியோக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் வந்து சுட்டவங்க எங்கேருந்து சுட்டாங்கன்னே தெரில, யார் சுட்டாங்க, எத்தனை பேர் வந்தாங்கன்னே தெரில. அப்படி இருக்கும்போது இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு சுட்டான்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ கேவலமானது அப்படின்னு சொல்லிட்டு அதே அங்கே பாதிக்கப்பட்ட மக்களே கொடுக்குற பேட்டியை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நேற்று கூட வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு பெண் இறங்குது, அந்த குழந்தைய பிடிங்கி வச்சுக்கிட்டு வெஸ்ட் பெங்கால் பாஜக தலைவர் வந்து இதேமாரி உங்கள் கணவரை சுட்டது வந்து இந்துவா முஸ்லீமா கேட்டு சுட்டாங்கன்னு சொல்லுன்றாரு. அந்த பெண் என் குழந்தைய கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சுது. ஒரு ஏர்போர்ட்லேயே நடந்தது. அந்த வீடியோவும் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பரவலாகிருக்கு.
அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து 28 பேர் இறந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய அந்த கவலை கூட பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு இல்லை என்பது தான் இன்றைக்கி வேதனையான ஒரு விஷயம். இதன் மூலயமா அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு தான் இவங்க வந்து முனைப்பாக இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ காஷ்மீர் பிரச்சனையை வந்து அது ஏதோ இந்து முஸ்லீம் பிரச்சனை மாரி உருவாக்க பார்க்குறாங்க. ஆனால் அது இந்து முஸ்லீம் பிரச்சனை இல்லை, அது ஒரு காஷ்மீர் ஒரு இனக்குழுவுக்கான பிரச்சனை தான் நம்ம பார்க்க முடியும். இந்தியாவில் கூட ஒரு தேசிய இனத்தினுடைய ஒரு பிரச்சனையை தான் நம்ம பார்க்க முடியும். அதுதான் வந்து நம்ம ஐயா மணியரசன் ஐயா கூட வந்து விடுதலை போராட்டங்கள் அப்படின்ற இதில் வந்து தேசிய இனங்களினுடைய ஒவ்வொரு தேசிய இனங்களை பற்றி எழுதும்போது இதை குறிப்பிடுறார். காஷ்மீரை பற்றி குறிப்பிடும்போது காஷ்மீர் பிரச்சனையை மத்திய பாஜக அரசும் காங்கிரஸும் இணைஞ்சு அது வந்து அந்த போராட்டத்தை அதை இந்து முஸ்லீம் போராட்டமாக இந்து முஸ்லீம் பிரச்சனையாக கொண்டு வர பார்க்குறாங்க. அது அப்படி இல்லாத ஒரு தேசிய பிரச்சனை அப்படின்னு தன்னுடைய புத்தகத்தில் அழகாக எழுதியிருக்கார். உண்மையிலே என்னன்னு சொன்னால், ஹரிசிங் என்கின்ற ஒரு மன்னர் அதாவது இந்தியா விடுதலை அடையும் போது ஹரிசிங் அது தனி நாடாகவே இருந்தது. அதுக்கு அவர் மன்னராக இருந்தார். காஷ்மீர் பகுதி மன்னராக தான் இருந்தார். 70% வந்து இஸ்லாமியர்கள் இருந்தாலும் அவர் தான் மன்னராக இருந்தார் காஷ்மீருக்கு. அந்த மக்களும் அந்த மன்னரை வந்து போற்றி புகழ்ந்து ஏற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே. அதன் பிறகு தான் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடையுது, பாகிஸ்தான் பிரியுது, இந்தியா பிரியுது. இப்போ பாகிஸ்தான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காஷ்மீரத்தை வந்து நம்ம கைப்பற்றிட்டுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீரை வந்து கைப்பற்றத்துக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கும்போது, இன்னொரு பக்கம் சீனாவும் அதை நம்ம காஷ்மீரை நம்ம கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னு சொன்னால், காலனி ஆதிக்கத்தை அதாவது பிரிட்டனுடைய காலனி ஆதிக்கத்திலேருந்து விடுபட்ட உடனே அடுத்த நிமிஷமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வேலையில் சீனா பாகிஸ்தான் எல்லாமே இறங்குறாங்க. அப்போ ஹரிசிங் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இந்தியா கிட்ட உதவி தான் கேட்குறாரு. இந்தியா கிட்ட வந்து உதவி கேட்குறாரு. இதுமாரி பாகிஸ்தான் வந்து இப்படி ஆக்கிரமிக்கிறதுக்கு போர் தொடுக்கிறது வருது, அதனால நீங்கள் இராணுவத்தை கொஞ்சம் அனுப்புங்கன்னு உதவி கேட்க தான் வர்றாரு. அப்போ அந்த நேரத்தில் இந்தியா வந்து நேரு வந்து சூழ்ச்சியாக ஒரு வேலையை செய்கிறாரு. என்னென்னா, நாங்கள் உதவணும்னு சொன்னால் சில ஒப்பந்தம் போட்டுக்கணும் நமக்குள்ள அப்படின்னு சொல்லி. அதுதான் அந்த 317 ஒப்பந்தம் இருக்கு இல்லையா. அது அதாவது தனி நாடாக தான் இருக்கும். அது அங்கே பிரதமர், உச்சநீதிமன்றம், குடியரசுத் தலைவர் எல்லாமே அங்கே அவங்க தான். அது தனி. இந்தியாவுக்குன்னு ஒரு சுப்ரீம் பவர் இருக்குன்னா காஷ்மீருக்கு ஒரு சுப்ரீம் பவர் அது இருந்தது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த காஷ்மீர் வந்து இந்தியா கூட ஒப்படைச்சாங்க. அப்புறம் பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை அப்போத்திலிருந்து தான் ஆரம்பமானது. அந்த பிரச்சனை ஆரம்பித்தே இருக்கும்போது இந்த பக்கம் பங்களாதேஷ்குள்ளே புகுந்து பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ்ன்ற ஒரு நாட்டை பிரித்து அது இந்தியாவுடைய பங்களிப்பு, முக்கியமான பங்களிப்பு. அப்போ அந்த கடுப்பையும் வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணுதுன்னா, அந்த காஷ்மீர் விஷயத்தில் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்குது. ஏன்னா காஷ்மீர் பார்டரில் இருக்கிறதெல்லாம் இந்திய இராணுவம் தான். அப்போ இந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்தது. இந்த வரையும் நீடிச்சு தான் வருது. இப்போ அது தேசிய இன பிரச்சனை, இந்து முஸ்லீம் பிரச்சனையாக ஒரு கட்டமைச்சாங்க. அதில் அவங்க வெற்றியும் பெற்றாங்க. இப்போ அது ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றுட்டாங்க. இப்போ சமயம் இந்த தாக்குதலில் கூட அதான் சொல்கிறேன்னே, இந்துவா முஸ்லீமாக பார்த்து கொன்னா அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா, அந்த போராளி குழுக்கள் நிறைய அவங்க பாஷையில் போராளி குழுக்கள், இந்திய பாஷையில் தீவிரவாதி குழுக்கள்னு வைங்க. சீனாவுக்கு ஆதரவான குழுவும் அங்கே இருக்குது, பாகிஸ்தானுக்கு ஆதரவான குழுவும் இருக்குது. இது 2 இந்தியாவுக்கு ஆதரவான குழுவும் இருக்குது. இந்த 3ம் வேணாண்டா, எங்களுக்கு தனியாக வேணுண்டா அப்படின்னு போராட குழுவும் இருக்காங்க. ஓகே, இருக்குது. அது காஷ்மீர் வந்து தனி நாடாகணும் அப்படின்ற ஒரு குழு இருக்குது. இப்போ யாசிர் மாலிக்கெல்லாம் அந்த கோரிக்கை வச்சு ஜனநாயக ரீதியாக அவர் ஆயுதம் தாங்கிய போராட்டம் இல்லாமல் ஜனநாயக போராட்டத்தை நடத்திட்டு வரக்கூடியவர் தான் யாசிர் மாலிக். கிலானி இதேமாரி நிறைய போராட்ட குழு தலைவர்கள் இருக்காங்க. இப்போ எல்லாருமே சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. 317 ரத்துக்கு பிறகு காஷ்மீரில் எல்லாமே சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இப்போ காஷ்மீர் மாநிலத்தை 2 ஆக்கி, லடாக்கையும் காஷ்மீரையும் 2 ஆக்கி யூனியன் பிரதேசமாக அறிவிச்சிட்டாங்க இல்லையா. 2 யூனியன் பிரதேசமாக போட்டாங்க. இந்திய அரசு அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சிட்டு தான் வந்து சுமார் ஒரு 3 வருஷம் அங்கே ஒரு இன்டர்நெட்டு கூட வெளியே, அங்கே என்ன நடக்குதுன்ற தகவல் கூட இன்டர்நெட்டு கூட முடக்கியிருந்தாங்க. என்ன நடக்குதுன்ற தகவல் கூட வெளியே தெரியாது. அது ஒரு விதமான சிறையாக்கி வச்சுருந்தாங்க. 317 ரத்து பண்ணிட்டு சமீபத்தில் கூட ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனையை உருவாக்குனார். அந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், காஷ்மீரில் என்ன நடக்குது தெரியலையே, நான் போக போகிறேன் காஷ்மீருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
இன்றைக்கி இந்தியா முழுக்க வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் பெரிய பெரிய மாநிலம், இப்போ தமிழ்நாடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1,00,000 போலீஸ் இருந்தால் அதிகம். அங்கே 3,60,000 பேர் இருக்கான். இராணுவம், துணை இராணுவம், போலீஸ் உட்பட சேர்ந்து 3,60,000 பேர் இருக்காங்க இங்கே காஷ்மீர். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு 5ல் 1 பகுதி தான் காஷ்மீர் இருக்கும். தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்போட ஒரு 5ல் 1 பகுதி தான் காஷ்மீர் இருக்கும். அந்த பகுதிக்கு அவ்வளோ இராணுவம், துணை இராணுவம், காவல்துறை இருக்குது. அப்படிங்கும்போது இவ்வளோ பாதுகாப்பு இருந்து கூட அந்த பஹல்காம் என்ற பகுதி, சுற்றுலா பகுதியில் வந்து யாரோ வராங்க, சுடுறாங்க, ஓடிறாங்க அப்படின்னு சொன்னால் இது நம்புற மாதிரியே இருக்குது. சொல்லுங்கள். அங்கே பேட்டி கொடுக்குறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, யார் வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, அவங்க யார் என்ன எதுவுமே முகம் தெரியலன்றாங்க. ஆனாலும் வந்து இந்துவா முஸ்லீமான்னு கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் இந்துவா முஸ்லீமான்னு கேட்குறேன், நான் வந்து உங்களை கேட்குறேன், நீ இந்துவா முஸ்லீமான்னு கேட்குறேன், அப்போ நீங்கள் முகத்தை பார்ப்பீங்களா இல்லையா? இல்லை, உள்ளாடையெல்லாம் கழட்ட சொல்லி பார்த்து தான் வந்து சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் வந்திருக்கு. இப்படி ஒரு கட்டமைக்கிறாங்க. தொடர்ந்து பொய்யை திரும்ப 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 சொன்னால் உண்மையாயிடும் இல்லையா? யார் சொல்கிறா? யாரோ திடீர்னு ஒரு பொண்ணு இதுமாரி கேட்டாங்க, அப்படி கேட்டாங்க, இப்படி கேட்டாங்க. அது ஒருத்தர் சொல்கிறாரு, நல்லா சொல்கிறார், வயசானவர் தான் சொல்கிறாரு, சும்மா போப்பா, வந்தவங்க எத்தனை பேருன்னு தெரியாது, எங்கேருந்து அவங்க சுட்டாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது, உட்காந்து முஸ்லீமா இந்துவான்னு கேட்டாங்கன்னு சொல்கிறேன், இப்படி அசால்ட்டாக பேசிட்டு போகிறாரு. அப்போது இந்த ஒரு படுபயங்கரமான படுகொலையில் கூட அரசியல் ஆதாயத்தை தேடுவதற்கு உண்டான வழிமுறைகளை பாஜக RSS முன்னெடுக்குதுன்னா இது எவ்வளோ ஒரு கொடூர சிந்தனையாக இருக்கும். நீங்கள் அண்ணாமலை கூட சொல்கிறாப்புல, நீங்கள்லாம் ஒரு IPS ஆஃபீஸர், அண்ணாமலை சொல்கிறாப்புல, இந்துவா முஸ்லீமான்னு கேட்டாங்க, அந்த களிமா சொன்னாங்க, இவர் ஏதோ பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு வந்த மாதிரி. இது விஷமம். அது சொல்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலுடைய மாநில தலைவர் ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னே அந்த பெண்ணுக்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறார், இப்படி சொல்லு, அப்படி சொல்லுன்னு. அந்த பொண்ணு வந்து சொல்ல மாட்டேன், குழந்தைய பிடிங்கிட்டு சொல்கிறாரு, குழந்தைய பிடிங்கிட்டு சொல்லி மிரட்டுறாப்பு. இது சோஷியல் மீடியாவில் பரவலாக ஓடிட்டு இருக்குது. ஒரு குழந்தை அந்த இடத்துல வந்து யதார்த்தமாக பேசுகிறான், அதன் பிறகு அவங்ககிட்ட வீடியோ உட்காந்து எடுக்கிறாங்க, இந்துவா முஸ்லீமான்னு கேட்டாங்கன்னு சொல்லி வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ இதில் அதாவது குற்றவாளிகள் குற்றம் நடந்துச்சு, அந்த குற்றவாளிகளுக்கு கண்டுபிடிக்கிறது எப்படி, அவங்களை தண்டிக்கிறதுக்கு எப்படி, அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் எப்படி வழங்கணும், அந்த கணவன் இறந்து மனைவி வந்து அந்த நேரத்தில் ஒரு மன தளர்வு ஏற்பட்டு இருப்பான், அவங்களுக்கு உண்டான மருத்துவ ரீதியான என்ன வசதிகள் செய்யணும், அந்த வேலைகளில் பாஜக RSS இறங்குறதில்லை. அடுத்த கட்டத்தை கட்டமைக்கிறதுக்கு பீகார் தேர்தல் அமோகமாக வெற்றி பெறதுக்கு உண்டான வேலையை தானே பார்க்குறேன். இப்போ இதெல்லாம் நம்ம பேசுகிறதுனால நம்ம ஏதோ தேச துரோகி மாரி, அவங்க ஏதோ தேச தியாகி மாரி. நான் தான் வந்து இந்த மோடி அவர்கள் தான் சொல்கிறாரு, பயங்கரவாதிகளுக்கு வந்து கனவிலும் நினைத்து பார்க்காத கடும் தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு அதிரடி நடவடிக்கைலாம் இந்திய அரசு மேற்கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தானே பார்க்க வேண்டிய தேவை. புல்வாமா தாக்குதலுக்கு என்ன பண்ணீங்க? இப்படி தான் சொன்னீங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தினாங்க. அதன் பிறகு ஒரு அங்கங்கே ஒரு துப்பாக்கி சூடு நடத்திட்டு எது நடத்தினாலும் இதுக்கு தான் பதிலடி அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. அந்த வழக்கு என்னாச்சு? அந்த வழக்கினுடைய விசாரணை தீவிரமாக பண்ணிங்களா, பண்ணலையா? எதுவுமே வரலையே வெளியே. சாதாரணமாக மும்பை குண்டுவெடிப்பு கூட நீங்கள் வந்து அந்த வழக்கு நடந்தது, விசாரணை நடந்தது, விசாரணையில் குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தாங்க, சில குற்றவாளி விடுதலை ஆனாங்கன்றது தகவல் வந்துதான் இல்லையா? புல்வாமா தாக்குதல் வழக்கு என்னாச்சு சொல்லுங்கள். இப்போ அதேமாரி தான் இதையும் கொண்டு போயிடுவாங்கன்றாங்க. ஏன்னு சொன்னால் அங்கே வந்து நடக்கிறது வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனை அல்ல, பாகிஸ்தான் இந்தியாவுக்கான பிரச்சனை அல்ல. அங்கே நடக்கிறது மண்ணுக்கான பிரச்சனை, மண் விடுதலைக்கான போராட்டம். அந்த மண் யார் கூட இருக்கணும், பாகிஸ்தான் கூட இருக்கணுமா, சீனா கூட இருக்கணுமா, இந்தியா கூட இருக்கணுமான்றது ஒரு குழுக்கள். யார் கூட வாழ்ந்தா நாங்கள் தன்னிச்சையாக நாங்கள் இயங்க போகிறோன்றது ஒரு குழு. இப்படி குழுவாக போராடிட்டு இருக்காங்கங்க. புரியுதுங்களா? அப்போது இந்த நேரத்தில் இது போன்ற செயல்களை செஞ்சு, அதாவது சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் தொடுத்தாங்கன்னா அந்த இன ரீதியான போராட்டத்தினுடைய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, வீரியம், அது குறையும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளிநாடு அங்கே இங்கே கிடைக்கக்கூடிய ஆதரவுகள்லாம் கிடைக்காம போகும். சுற்றுலா பயணிகளை ஏன் நீங்கள் சுட்டிங்க அப்படின்னு. புரியுதுங்களா? இப்போ மேபி அதால் கூட இருக்கலான்ட்டேன் நான். இப்போ அங்கே ஒரு இராணுவ அதிகாரிகள் சொல்கிறாங்க, 4-5 பேர் சேர்ந்து
இது முழுக்க முழுக்க வந்து இங்கே கேம்ப் இருந்தது, அதாவது முகாம்கள் இருந்தது, இராணுவ முகாம். இந்த இராணுவ முகாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அகற்றிட்டாங்க. யார் அகற்றுனது அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஆதாரம் இருக்கு. யார் அகற்றுனது? இந்த இராணுவ முகாம்கள்லாம் அகற்ற யார் அப்படின்னு கேட்குறாங்க. பகல்காமில் அது ஒரு பையன் சொல்கிறான். பகல்காம சுற்றி கீழெல்லாம் வந்து மிக பெரிய பெரிய இராணுவ முகாம் இருக்குது, மேலே ஒருத்தர் கூட இல்லையே, என்ன காரணம் அப்படின்ட்டான். 19ஆம் தேதி பிரதமர் வந்து அங்கே வந்து போய் அந்த ட்ரெயினுடைய இது திறக்கிறதுக்காக போகும்போது திடீர் ரத்து பண்ணுறாரு. அது ரத்து பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்ன? வானிலை மோசமாக இல்லைன்றது தான் காரணமா, அல்லது பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்ற காரணத்துக்காக ரத்து பண்ணாராம். சரி, பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்காக ரத்து பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அப்போ அங்கே வந்து அந்த சுற்றுலா பயணிகள் போகாமல் தடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை அரசு பண்ணாமையே விட்டுது. இவ்வளோ கேள்வி ஏன் சொன்னால் இதெல்லாம் நம்ம கேட்குறோன்னு சொன்னால் சந்தேகத்தை எழுப்புறோம்னா காரணமும் இருக்குது. இப்போது புல்வாமா தாக்குதலில் வந்து முழுக்க முழுக்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க. ஆனால் அதன் பிறகு அந்த நேரத்தில் காஷ்மீருடைய ஆளுநர் அந்த சத்யபால் சிங் மாலிக் என்ன சொல்கிறாரு? இது முழுக்க முழுக்க வந்து மோடி தான் இந்த தாக்குதலுக்கு காரணம் பிரதமர் மோடின்னு சொல்லி இன்ன வரையும் குற்றம் சாட்டிட்டு சொல்லிட்டு வர்றாரா இல்லையா? சரி, அர்ணாப் கோஸ்வாமியை கைது பண்ணும்போது அவருடைய செல்ஃபோனில் இருந்து கான்வர்சேஷன் எடுக்கிறாங்க. அந்த கான்வர்சேஷனில் அந்த தாக்குதலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் தலைவர் குப்தா அவர்களும் அர்ணாப் கோஸ்வாமி பேசுகிற கான்வர்சேஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அந்த புல்வாமா தாக்குதலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்க போகுது. குப்தா கையில் என்ன சம்பவம் பொறுத்திருந்து பாருங்கள். அந்த சம்பவம் காரணமாக வந்து பாகிஸ்தான் மீது ஒரு அட்டாக் நடக்க போகுது. அதன் பிறகு அமோக வெற்றி பெறுவார். அந்த கான்வர்சேஷனில் இருக்குது. அப்போ அந்த கான்வர்சேஷனோ அல்லது அந்த நேரத்தில் ஆளுநராக இந்த சத்யபால் சிங் மாலிக் இன்ன வரையிலையும் சத்தியமிட்டு சொல்லிட்டு வர இந்த கொலைக்கு காரணம், இந்த படுகொலைக்கு காரணம் வந்து மோடி தான் அப்படின்ற விஷயத்தை ஏன் எதிர்கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக எடுத்து பிரச்சாரத்தை முன்னெடுக்கலை? ஏன் இந்த விசாரணையை சர்வதேச விசாரணைக்கு கொண்டு போகலை அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கும்போது அப்போ பகல்காம் தாக்குதலுக்கும் வந்து அரசு பின்னணியிலிருந்து செயல்பட்டுதான். நேற்று கூட பாருங்கள், பிரதமர் மோடி வந்து பீகாருக்கு போய் தேர்தல் பிரச்சாரத்தை தான் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த 28 பேருடைய மரணத்தை அங்கே மேற்கோள் காட்டி பேசுகிறார் தேர்தல் பிரச்சாரத்தில். அப்போ இதில் லாபம் யாருக்கு கிடைக்குது? முஸ்லீம்களுக்கு கிடைக்குதா? இந்த படுகொலையால் முஸ்லீம்களுக்கு அவப்பேர் தான் கிடைக்குது இல்லையா? அப்போ லாபம் யாருக்கு கிடைக்குதுன்னா பாஜகவுக்கு தான் கிடைக்குது. அப்போ லாபம் யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் இதை செஞ்சுருக்கணுன்றது தான் நான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு கபடி மேட்ச் ஆடினா கூட 10 பேர் சேர்ந்து ஆடுறாங்க, அங்கே கூட 2 போலீஸ்காரன் வந்து நிற்கிறான். எந்த விழா நடந்தாலும் சரி, திருவிழா நடந்தாலும் சரி, அங்கெல்லாம் வந்து போலீஸ் இல்லாமல் இருக்கவே மாட்டான். காஷ்மீர் போன்ற ஒரு பதட்டமான ஒரு சூழல் உள்ள ஒரு மாநிலத்தில் ஒரு 3000 பேர் சுற்றுலா பயணிகள் கூடுற இடத்துல போலீஸு, இராணுவம், துணை இராணுவம் எதுவுமே இல்லாமல் போய் கூடுவாங்களா? என்ன சார் ஜார்ஜிக்கு ஒன்றும் புரியல. ஒருத்தரும் இல்லையா, சுட்டாங்கன்னா போயிட்டாங்களாம். அப்போ பாதுகாப்பு குறைபாடு தான் இந்த மோசமான சம்பவத்துக்கு காரணம்னு சொல்கிறீங்களா? 100 விழுக்காடு. அந்த பாதுகாப்பு குறைபாடுக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும். வேறு யார் பொறுப்பேற்க முடியும்? நீங்களும் நானும் பொறுப்பேற்க முடியுமா? நம்ம அந்த இரங்கலை தெரிவிக்கலாம், வருத்தப்படலாம் இறந்தவங்களுக்கு. வேற என்ன பண்ண முடியும் நம்ம? இப்போ காஷ்மீர் மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது? இது மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு தினமும் வந்து அந்த ரத்த வாடை வீசிக்கிட்டே இருக்கு. அவங்க மனநிலை என்னவாக? அதான் சொல்றேன், இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு அந்த மக்கள் வந்து இன்ன வரையும் ஒரு நிலையான ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். 4 விதமான போராளி குழுக்கள், 4 விதமான போராளி குழுக்கள் ஒரு பக்கம், இதுக்கு நடுப்புற வந்து அரசியல் கட்சிகள். ஆனால் அந்த மக்கள் வந்து இன்னும் கூட அவ்வளோ காயங்கள். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் போய் விசாரிச்சிங்கன்னா ஒரு 4 பேராச்சும் செத்துருப்பான் அவங்க வீட்டில். ஒன்று இராணுவத்தால் செத்துருப்பான், இல்லை அதை போராளி குழுக்களால் செத்துருப்பான், யாராவது 4 பேர் செத்துருப்பாங்க. அவ்வளோ காயங்கள், வேதனைகள், வலிகள் ஓடும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தேசிய இனத்தின் அடையாளமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அப்போ அந்த தேசிய இனத்துக்கு உண்டான விடுதலை கிடைக்குமா? கிடைக்காது. பாகிஸ்தான், இந்தியா தேசிய இல்லை மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரவாதிகள் சொல்கிறாங்க அப்படின்னா இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு செய்தித்திட்டமாக தானே பார்க்கப்படுது. இல்லை, அது மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறதுன்னா யார் சொன்னா? தீவிரவாதி வந்து சொன்னதா ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க. அதுதான் இன்னொருத்தர் சொல்கிறாங்க, தீவிரவாதி யார் கண்ணிலையும் படலை அப்படின்றாங்க.
என்ன சொல்கிறது? அப்போ யார் பேச்சு நம்புறீங்க? இந்த ஊடகங்கள் ஆரம்பத்திலிருந்து கட்டமைக்கிற விஷமத்தை கட்டமைக்கிறதுல முதன்மையாக இல்லை, வகிக்கிறது. என் கணவனை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க, என்னையும் கொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க அப்படி சொல்றாங்க. நீ உயிரோட தான் அதான் இருக்கணும். சொல்கிறேன், எங்கேருந்து குண்டு வந்ததுன்னே தெரியலையா நூற்றுக்கணக்கான பேர் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகளுடைய வீடெல்லாம் வந்து பாம் பிளாஸ்ட் வந்து பண்ணப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? சரியான நடவடிக்கைன்னு பார்க்குறீங்க? இல்லை, தீவிரவாதி இவங்க தான் சொல்லி அரசுக்கு தெரியற அளவுக்கு இருக்குன்னா அப்போ உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருந்து இந்த தாக்குதலுக்கு அனுமதிச்சாங்களா? இல்லை, அதன் பிறகு படங்கள்லாம் வெளிவந்துச்சுல, அவங்க பார்த்தவங்க வந்து கொடுத்த அந்த ஸ்கெட்செல்லாம் போட்டு இவங்க தான் அந்த 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டுலாம். அப்போ இதே ஜம்மு காஷ்மீருடைய இதுவே என்ன சொல்கிறாங்க, யாரும் பார்த்ததான் சரியான அடையாளம் கூறலை, இவங்களை பற்றி தகவல் கிடைச்சுன்னா 25 லட்ச ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லி சன்மானம் ஏன் அறிவிக்கிறாங்க? ஏதாவது ஒன்று உண்மை இருக்கணும் சார். 25 லட்ச ரூபாய் சன்மானம், அடையாளம் காட்டினீங்கன்னா சன்மானம்னு சொல்கிறாங்க. இப்போ சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தி வைப்பதன் மூலம் பாகிஸ்தான் வந்து பாலைவனமாக மாறக்கூடிய சுச்சுவேஷன் தான் வந்து இருக்கா? அதுதாங்க, இது இப்போ புதுசாக இருந்தால் நம்ம அது பாகிஸ்தான் பாலைவனமாக மாறிடும். பாகிஸ்தான் பாலைவனமாக மாறணும்னு சொன்னால் இப்போ நிறுத்தாது. எப்போ இந்தியா சுதந்திரம் கிடைச்ச உடனே சிந்து நதியை மூட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் சும்மா எல்லாம் இப்போ காவேரி வராமல் இருந்தால் தமிழ்நாடு காஞ்சி போச்சா? நான் கேட்குறேன். காவேரி நீர் கர்நாடகா விடாமல் இருந்தால் தமிழ்நாடு காஞ்சிடுமா? இல்லை முல்லை பெரியாறு நீர் வந்து தமிழகத்துக்கு விடாமல் இருந்தால் தமிழ்நாடு காஞ்சி போயிடுமா? ஏன்னா நிலப்பரப்புடைய அந்த செட்டப்பை அப்படி இருக்குது. ஒரு இதுதான்ன்றது இல்லை. அதிக அளவு சேமிக்கவும் முடியாது அப்படிங்கிறீங்களா இந்தியானால? இல்லை, இன்னைக்கு தடுக்கலாம். நீங்கள் நாளைக்கு மழை காலங்களில் தடுத்தீங்கன்னா வெள்ளம் பகுதிகள் என்ன ஆகும்? அதெல்லாம் வந்து பூச்சாண்டி வேலை. அது இந்தியா செஞ்சாலும் சரி, பாகிஸ்தான் செஞ்சாலும் சரி, அங்கே ஒரு தீர்வை காணணும். இது காஷ்மீரை பொறுத்தவரை ஒரு தீர்வு காணணும். என்னதான் உங்கள் பார்வையில் தீர்வு காணப்படணும்? இல்லை, தீர்வுன்னு சொன்னால் இப்போ வந்து சர்வதேச விசாரணைக்கும் போகாது, வாக்கெடுப்பும் நடத்த விட மாட்டாங்க. பாகிஸ்தான் வந்து அவன் ஆசாத் காஷ்மீரை விட்டுட்டு நீ எடுத்துக்கன்னு சொல்லி அவனும் போக போகிறதில்ல. இந்தியாவும் வந்து இவன் பகுதியை விட்டு கொடுக்க போகிறதில்ல. சீனாவும் அவன் பகுதியை அவன் விட்டு கொடுக்க போகிறதில்ல. காலம் முழுக்க இப்படி தான் சண்டை போட்டு வருவீங்க. நீங்கள் சண்டை போட்டுங்க, அது காஷ்மீர் இந்திய இராணுவத்துக்கான பிரச்சனையாக நீங்கள் கொண்டு போங்க. அதையே இந்து முஸ்லீம் பிரச்சனையாக கொண்டு வரீங்க. இதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை, எச் ராஜா வந்து சொல்கிறாரு, இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலாம் இவ்வளோ இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதான் சொல்கிறேன், கொரோனா என்ற கொடி நோயையே வந்து முஸ்லீம்கள் தான் பரப்புனாங்கன்னு சொன்ன எச் ராஜாவுக்கு வந்து இது என்னங்க பெருசாங்க? வெறும் வாயே மெல்லுவாங்க, கொஞ்சம் அவல் கடிச்சா கொஞ்சம் வேகமாக மெல்லுவாங்கல்ல. அப்படி தான் பார்க்கணும் நீங்கள் இதை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுக்குறது கண்டு சார்.